அன்பார்ந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நேற்று தினம் தமிழகத்தினுடைய சட்டமன்ற பொதுத் தேர்தலுடைய முடிவுகள் வெளியாகி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தில் மூழ்கடிச்சிருக்கு. தமிழக அரசியலிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம், அரசியல் களத்தையே தலைகீழாக மாற்றி தமிழக மக்கள் ஒரு புதிய நபரை மாற்றத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அவருடைய மனநிலையை இந்த முடிவுகளானது தெள்ள தெளிவாக நமக்கு தெரிவிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய ஆதரவு பெற்ற 108 வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தலைவர் விஜய் அவர்களை தமிழகத்தினுடைய முதல்வராக பதவியேற்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பெற்ற தலைவர் விஜய் அவர்களுக்கும் தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கள் முன்னாள் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு குடும்ப ஆட்சி என்பதை நீக்கி வாக்குகளுக்கு பணம் என்கின்ற சூழ்நிலையை மாற்றி மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த இந்த வெற்றியை மனமாற வரவேற்கின்றேன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வாழ்த்துதலை எங்கள் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பல காலமாக வாக்காளர்களுக்கு பணம் என்கின்ற சூழ்நிலையை மாற்றி எப்படியாவது ஜனநாயகத்திற்கு சரியான ஒரு அரசியலை வெற்றியை கொண்டு வர வேண்டும் என்று எங்கள் அண்ணாமலை அவர்கள் பல காலமாக பேசி வந்தார். அதை களத்தில் செயல்படுத்தி கொண்டிருந்தார். அதே சூழ்நிலையில் தற்பொழுது விஜய் அவர்கள் ஓட்டுக்கு பணம் என்கின்ற சூழ்நிலையை கடந்து மக்கள் மனதில் வெற்றி பெற்றதற்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற அனைத்து தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். மக்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருபெரும் கட்சிகளை பின்னுக்கு தள்ளி புதியதொரு நபருக்காக, புதிய ஒரு மாற்றத்திற்காக மிகப்பெரிய கனவுகளோடு உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தயவு செய்து அனைத்து வெற்றி பெற்ற தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதி மக்களுக்கு நிச்சயம் உங்களால் இயன்ற அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் பாதுகாப்பு, தமிழகத்தினுடைய வளர்ச்சியை நீங்கள் மனதில் கொண்டு அவர்களுக்காக, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக என்றும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் நாங்கள் அனைவரும் மக்களில் ஒருவராக உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நல்லதொரு மாற்றம் நிகழும், நல்லதொரு ஆட்சி தொடரும். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தங்களுக்கு வாக்களித்த அனைத்து பொதுமக்களுடைய வளர்ச்சி, பாதுகாப்பு சார்ந்த தேசத்துடைய வளர்ச்சிக்கு நீங்கள் என்றும் உறுதுணையாக இருந்து மக்களை நல்ல வழியில் வழிநடத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த அனைத்து வேட்பாளர்களுக்கும் தோல்வி என்பது அரசியல் களத்தில் என்றும் சகஜமான ஒன்று. வெற்றி தோல்வி என்பது அரசியல் களத்தில் சமதுருவமாக பார்க்கப்பட வேண்டியது. அதனால் இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் இதைவிட அதிகமாக வேகமாக செயல்பட்டு மக்கள் பிரச்சனைகளுக்கு, மக்களுக்கான ஆதரவை என்றும் அவர்களுடன் இருந்து அவர்களுக்கான எல்லா பணிகளையும் நாம் களத்திலிருந்து செய்ய வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னவென்றால், இதுவரை எத்தனையோ தலைவர்களை, எத்தனையோ அரசியல் சாணக்கியர்களை நாம் ஊழல்வாதிகள் என்று விமர்சித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பொதுமக்களே ஒரு சிறிய ஊழல் செய்தது என்பது எங்களுக்கு மிகவும் மன வருத்தத்தை அளிக்கிறது. வாக்குகளுக்கு பணம் அளிப்பதும் பணம் பெறுவதும் குற்றம் என்கின்ற சூழ்நிலை மாறி வாக்காளர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு புதியதொரு நபருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு மனநிலை மக்களிடம் எப்படி உருவானது என்பதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பணம் கொடுப்பதும் பணம் வாங்குவதும் சட்டத்திற்கு விரோதமானது. ஆனால் பணத்தை வாங்கி கொண்டு அதைவிட வேறு ஒருவருக்கு வாக்களித்தது மனசாட்சிக்கு விரோதமானது. மக்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தேர்தலில் பணம் பெறாமல் நேர்மையான ஒரு அரசியல்வாதிகளை உங்களுடைய ஜனநாயக கடமையின் மூலம் வெற்றி பெற செய்யுங்கள்.
இதன் மூலம் வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு வேட்பாளர்களும் அவர்கள் கோடிக்கணக்கில் செலவு செய்வதை தவிர்த்து நேரடியாக உங்களிடம் வாக்குகளை கேட்டு உங்களுக்கான ஒரு தலைவராக அமைவார்கள். தற்பொழுது எப்படி தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களை எதிர்பார்ப்பின்றி வெற்றி பெற செய்தீர்களோ, வரக்கூடிய காலகட்டங்களிலும் தேர்தல்களை சந்திக்கின்ற பொழுது வாக்காளர்களுக்கு பணம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தங்களுடைய கடமையை கடமையாக பாவித்து வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறிய எங்களுடைய எண்ணங்களை உங்களிடம் பதிவு செய்து கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.